இதே நம்ம இப்போது தேன்குழல் முறுக்கு பண்ணுறோம். முறுக்கு செய்வதுக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சுட்டு, உளுத்தம்பருப்பு லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கின்னு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1 கிலோ அரிசிக்கு 150 உளுத்தம்பருப்பு போடணும். போட்டு காய வச்சு மிஷினுக்கு கொடுத்து நைஸாக மாவு பண்ணிட்டு வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளுக்கு தேவையானதை எடுத்து செய்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மிக்ஸ் பண்ண மாவு சுடும். அதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதில் தண்ணியில் போட்டிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து இது உப்பு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் 4 எள்ளு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு கையில் இப்படி இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதுமே ஆனது. அதை இப்படி நல்லா நசுக்கிட்டு போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரியாக நசுக்கிட்டு போடுறோம். எள்ளு கொஞ்சம் இவ்வளோ எள்ளு போதும், அதிகம் தேவையில்லை. இவ்வளோ எள்ளு போட்டு இதில் போடுறோம். அதுக்கப்புறம் பட்டரு கொஞ்சம் அதிகமாக உருகிடுச்சு. ஏன்னா சூடு பண்ணி உருக்கி வச்சுருக்கிறேன் பட்டரு ரொம்ப கூலிங் இல்லாமல் பார்த்துக்கணும். பட்டர் ஒரு 2 ஸ்பூனு. இது உப்பு பட்டரு இது எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு காட்டலாம். இதே மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு இப்போ இதில் முறுக்கு குழாவில் போட்டு பிழிஞ்சு கரண்டியில் பிழிஞ்சிட்டு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாக நம்ம இது அவ்வளோதான். இதை இன்னும் குழாவில் போட்டு பிழிஞ்சிடலாம். முறுக்கு குழாவில் இந்த இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு ஒன்றும் இது கரண்டியில் பிழிஞ்சு போடலாம். இந்த கடாயை வச்சுட்டு ஸ்டவ் மேலே எண்ணெய் ஊற்றி கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இது எண்ணெய் சூடாகட்டும். இப்போது நம்ம வந்து முறுக்கு கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெய் சூடாந்து நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் சூடாகட்டும். சூடாந்து நம்ம போடலாம். சூடாச்சாலும் எப்படி தெரியும்னா இதை போட்டு பார்க்கலாம். கொஞ்சோண்டு இப்போ அது மேலே வந்துச்சுன்னா சூடான மாதிரியா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை போடலாம். நம்ம அதை போய் போடலாம். இப்போ இது கரண்டி வச்சு எதுவும் வச்சு கலரக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு அளவுக்கு அது இதாகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேணும்